நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் தான் வந்து ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் வந்து முதல் 14 நாள் வந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனியோட சேர்ந்துருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்துருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனியோட சேர்கிறது உங்கள் புக்திகளை வந்து அதாவது உங்கள் அறிவை வந்து கொஞ்சம் மங்கடிக்கிற வேலை தான், சரியா? முதல் 14 நாள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா புதன் வந்து இந்த காலகட்டத்தில் அடுத்து ஒரு 14 நாள் நீச்ச நிலையில் அடைவார். 7ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைவார் மீனத்தில். அப்போம்போதும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சுக்கிரன் அங்கே இருக்கிறார், அதனால் ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக அங்கே ஆகுறாரு. அது உச்சனோட நீச்சன் சேர்றது நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லுவோம், சரி? அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. முதல் 2 வாரம் வந்து கொஞ்சம் ஒரு சாதகமற்ற சூழ்நிலைகளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வந்து நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனோட இணையும் போது நல்லாயிருக்கும். ராகுவும் அங்கே இருக்கிறாரு, அதனால் ராகுவோட சேரும்போது கொஞ்சம் அடி வாங்கும், சுக்கரனோட சேரும்போது கொஞ்சம் பிரகாசிக்கும். அது மாதிரியான சூழல்களை தான் வந்து கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் மாசி மாதத்துக்குள்ள கிரக அமைப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தனவரவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும். போன மாதம் வரைக்கும் குடும்பத்தில் ஒரே கருத்து வேறுபாடாகவே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி அந்த சுமூகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால இளைய சகோதரனால் கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வந்து குருவோட பார்வையினால் அது சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உண்டு. அதே மாதிரி முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம், அது ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அதெல்லாம் வந்து 2-3 முயற்சிக்கு பின்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முயற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால வக்கரமாகிற செவ்வாய் பார்க்குறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க. தசாபுத்தி அமைப்புகள் உங்கள் ஜனன ஜாதகத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு அமைப்புகளை பண்ணுங்கள். இப்போ வந்து கோச்சார ரீதியாக மட்டும் உங்கள் 4ஆம் இடம் வந்து கொஞ்சம் சேதமாக தான் இருக்குது. அதனால் தாய் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் பார்த்து வாங்கிறது கொஞ்சம் நல்லது. 2-3 முறை யோசனை பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து வக்கரமான செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை செவ்வாய் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, குழந்தைகளை வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. 2 தந்தைக்கும் மகனும் வந்து ஒரு நல்ல உறவுகள் வந்து அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு, சூரியன் அங்கே இருக்கிறாரு. உங்கள் 6ஆம் பாகமே வேலையில் ஏன்டா வேலைக்கு வர்றோம், ஏன்டா வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் முதல்ல இந்த மாதம் ஃபுல்லாக சூரியனோட சனியை சேரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒளி கிரகம், சூரியன் வந்து ஒளி கிரகம், அது வந்து இது நிழல் கிரகம்.
நிழல் கிரகம் கிடையாது, இருட்டு கிரகம். இருட்டுக்கும் அப்படியே சேரும்போது சனியும் ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டார், சூரியனும் 2 பேருமே அதான் ஆகாத ஆளுங்க 2 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த அவங்களோட 6ஆம் பாவத்தில் இருக்கும். அதனால் இன்னும் 1 மாதம் வந்து கடந்து போனால் உங்களுக்கு நன்மையாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு நிலைமைகள் வந்து பிரகாசமாக இருக்கும். மார்ச் 29க்கு மேலே சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நிலைமை நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் போய் அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள்கிட்டலாம் உங்களுக்கு வந்து சுமூகமாக ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் 8ஆம் இடத்தை வந்து சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாரு. திருமண தடை, ஏதாவது வீடு கட்டுறேன், ரொம்ப நான் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கையில் காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் வேலை ஆக மாட்டேங்குது அப்படின்ற தடைகள்லாம் வந்து சனி பயிற்சிக்கு பின்னாடி தான், மார்ச் 29க்கு பின்னாடி தான் வந்து அந்த நிலைமைகள் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். தந்தையோட சொத்துக்காக கோர்ட்டு கேஸில் வந்து வழக்கில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து வழக்குகள் வரும். உங்களுக்கு சாதகமான அமைப்புகள்லாம் வந்து முடியும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வக்கரமாக நிலைமையில் இருக்கிறதுனால தொழில்கள் வந்து இந்த காலகட்டத்தில் முதலீடெல்லாம் பெருசாக ஒன்றும் போடாதீங்க. ஏற்கனவே முதலீடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் வந்து செவ்வாய் கடத்துக்கு போன பின்னாடி உங்களுக்கு தொழில்கள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தொழில்கள் கொஞ்சம் டல்லாக தான் போகும். அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால என்ன தான் தொழில்கள் டல்லாக போனதுன்னு வர வேண்டிய லாபங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் குறைவு இருக்காது. 12ஆம் இடம் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால ஏற்றுமதி இறக்குமதி இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓடிக்கொண்டே ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம், ஏன்னா சனியோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த நிலைமைகள் வந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே இப்போ பொது பலன்கள்னாலாம், துல்லியமான பலன்கள் வேணுன்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வலி வேதனைகள் எவ்வளோ அனுபவிக்க போகிறீங்களோ அதை பாதியாக வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதுன்னு கேட்டு ஆலோசனை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.